வரலாறு காணாத பெருமழையால் உலகிலேயே மிகப்பெரிய அணையான சீனாவின் 3 ஜார்ஜஸ் அணை முழுமையாக நிரம்பிவிட்டது. நேற்று அந்த அணை இருந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் அணையின் அஸ்திவாரங்கள் முற்றிலுமாக ஸ்திரமற்று போய்விட்டன. அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உச்சபட்ச நீரின் அளவை விட அணைக்கு வரும் நீரின் அளவு 100 மடங்கு அதிகமாக இருக்கிறது. உலகின் 3வது மிகப்பெரிய ஆற்றின் நடுவே இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. சொல்ல போனால் ஒட்டுமொத்த சென்னையின் நிலப்பரப்பை விட பல மடங்கு பெரியது இந்த அணை. இந்த அணை இப்போது பெய்யும் வரலாறு காணாத பெருமழை மற்றும் நிலநடுக்கம் காரணமாக எந்நேரமும் உடையலாம் என்பது திட்டவட்டமாக தெரிந்துவிட்டது. ஒருவேளை இந்த அணை உடைந்தால் 5 முதல் 20 கோடி பேர் வரை ஜல சமாதி ஆவார்கள் என்பது மட்டும் உறுதி. எனவே ஊகான் மாகாணத்தை விட்டு அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு அறிவித்துள்ளது சீனா. எந்நேரமானாலும் இந்த அணை உடையலாம் என்பதால் முதற்கட்டமாக 10 கோடி பேரை இடம் மாற்றி வருகிறது சீன அரசு. குறைந்தபட்சம் 5 கோடி பேர் இறப்பார்கள் என்பதால் 20 கோடி பேரை பாதுகாப்பான மாநிலங்களுக்கு உடனடியாக பயணப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அணையை கட்டாதே என உலகமே கெஞ்சியது. ஆனால் சீனன் கேட்கவில்லை. இன்று அவன் அழிவை அவனே தேடிக்கொண்டான். நொடிக்கு 36,000 கியூபிக் மீட்டர் நீரை திறந்துவிட்டும் அணையின் நீர்மட்டம் குறைந்தபாடில்லை. எவ்வளவு நீரை திறந்தாலும் திறந்துவிடும் நீரின் அளவை விட அணைக்கு 100 மடங்கு நீர்வரத்து இருப்பதால் அணையை காப்பாற்றுவது சந்தேகமே. அடுத்த 24 மணி நேரத்தில் 3 ஜார்ஜஸ் அணை தனது முழு கொள்ளளவான 175 மீட்டர் அதாவது 600 அடி உயரத்தை அடைந்து அணை நிரம்பி வழியும். பிறகு பாரம் தாங்காமல் அணை உடையலாம். தற்போது சீனாவுக்கு உள்ள ஒரே தீர்வு மழை நிற்க வேண்டும். ஆனால் அடுத்த 2 வாரங்களுக்கு கனமழை பெய்யும் என உலக வானிலை மையம் அறிவித்துவிட்டது. ஆதலால் உலகின் மிகப்பெரிய அணை உடைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மக்களை நினைத்தால்தான் பரிதாபமாக இருக்கிறது.